ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்மோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் எனிமி இஸ் யுவர் மாமா பார்ட் 16. போன பாட்டு அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி ஜிம் நாங்கள் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்திருப்போம். அப்போது பிருத்வி கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணோட தங்கச்சி சிசியா வந்து என் கூட டான்ஸ் ஆட முடியுமா எனக்கு பேரில் அப்படின்னு கூப்பிட்டு இருந்திருப்பா. டான்ஸ் ஆடணுமா அப்படின்ட்டு ஜிம்முன்னு அப்படியே சரக்கு அடிச்சுட்டே டான்ஸ் ஆடுற பிளேஸை பார்த்தா அங்கே இவனும் வானும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ அதோட அந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 16. ஓ சிசியா, என்ன டான்ஸ் ஆட கூப்பிட்டீல? ம், ஆமாம், வரீங்களா? ஷோர், வரேன் அப்படின்ட்டு அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு அந்த டான்ஸ் ஆடுற பிளேஸுக்கு போகிறான். அப்படியே நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இவனுமே ஜிசியா கூட ஆடிட்டு இருக்கான். அப்போது கப்பல்லாம் மாறி ஆடணும் போல். கரெக்டாக வந்து ஜிம்மனோட கைக்கு வரா. ஜிம்முன்னு ஒரு பிடி தான் பிடிச்சி இழுக்கிறான். இப்போ ஸ்ட்ராங்காக வேற பிடிக்கிறான். அப்படியே கிட்ட போகும்போது வானுக்கே ஒரு மாதிரி ஜிம்மனை பார்க்க பயமாக இருக்குது. ஏன் இப்படி இவன் இருக்கான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்கும்போது ஜிம்முன் அப்படியே கண்ணாலே பார்க்குறான். நீ எனக்கு இல்லைல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை தான். அவன் கண்ணில் அவ்வளோ வலி, அவ்வளோ வேதனை தெரியுது. வானுக்கே ஏன்னு தெரில, கண்ணெல்லாம் கலங்குது. உனக்கே கண்ணெல்லாம் கலங்குது. நீ ஏன் இவன் கண்ணை இப்படி பார்க்குற? பார்க்காத அப்படி பார்க்காத அப்படின்ட்டு அப்படியே மறுபடியும் பேர் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஜிம்மனுக்கு வேறு பேர் வருது. அந்த பேர் கூட அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். வானுக்கு இதுக்கு மேலே டான்ஸ் ஆட முடியல போல். இவனுக்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் வேணால் ஆடுங்க, நான் ஆடலை அப்படின்ட்டு அங்கே ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டா. பக்கத்தில் ஜியா வந்து உட்காந்துக்கிட்டு, ஏன்னா கஷ்டமாக இருக்கா? என்ன கஷ்டமாக இருக்குது? என்ன நீ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? எனக்கு என்ன கஷ்டமாக இருக்க போகுது? அப்புறம் ஏன் உன் கண்லேருந்து கண்ணீர் வருது? அது 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 எனக்கே தெரியலையே. அப்போ உனக்கும் ஜிம்னை பிடிச்சிருந்ததா? ம், இல்லை, எனக்கு அவனை பிடிக்காது. அது எங்களுக்கும் தெரியும் உனக்கு அவனை பிடிக்காதுன்னு. இருந்தாலும் அவனை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு உனக்கு அவனை பிடிச்சிருக்கோன்னு நான் நினச்சேன் அப்படின்றா. எனக்கு இந்த வார்த்தையை கேட்டதும் அப்படியே ஒரு மாதிரி செல்பார் அடித்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஜியாவே பார்த்துட்ருக்க. ஜியாவும் நான் நீ கூட, அதாவது ஜிம்முன் கூட சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன். இட்ஸ் ஓகே, இவன் கூட நீ ஹாப்பியாக தான் இருக்க. இதை பார்க்கும்போது எங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் ஜிம்னு நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. வானிக்கு இதை கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது. அவள் ஒரு மாதிரி ஆகி அப்படியே ஜிம்னை பார்த்துட்ருக்க. அவன் இப்போ வந்து சிசியா கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அது ரொம்ப ஹாப்பியாக ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ அவள் ஆடுறத பார்த்ததும் வானுக்கு மறுபடியும் கண்ணு கலங்குது. இப்போ ஏன் கலங்குதுன்னு தெரில. ஒரு மாதிரி கண்ணுலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கா. அவள் தொடச்சிட்டே இருக்கா. இப்படி ஜிம்மன் சிசியா கூட ஹாப்பியாக டான்ஸ் ஆடுறத பார்த்து ஜிம்மனோட அம்மாவும் அப்போ என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஏன் நம்ம ஜிம்மனுக்கும் சிசியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்படியே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு வழியாக என்கேஜ்மெண்ட்டும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ வானுமே எல்லோரும் ஃபேமிலியாக அங்கே உட்காந்துருக்காங்க. வானுமே உட்காந்துருக்கா. அவள் எதுவும் பெருசாக யாரையும் அவாய்ட்லாம் பண்ணல. அவள் பாட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் ஜிம்மனோட அம்மா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மனு, என்னம்மா? இப்போ பிருத்விக்கு கல்யாணம் ஆக போகுது. நம்ம ஏன் உனக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணக்கூடாது? கல்யாணமா? எனக்கா? யாரை பண்ண போகிறீங்க? நீ ஏன் சிசியாவை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது? நீ இன்னைக்கு அவ கூட நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தே. எனக்கு தெரிஞ்சு சிசியாவோட அம்மாவும் வந்து சொன்னாங்க, இவங்க பையன் ஜிம்மன் வந்து இன்னும் கல்யாணம் ஆகலையில, யாராவது லவ் பண்ணுறானான்னு கேட்டாங்க. நானும் இல்லைன்னு சொல்லிட்டேன். சிசியாவுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மேரேஜ் பண்ணால் நெக்ஸ்ட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்பிட்றா பண்ணிக்கிறியா சிசியா மேரேஜ் அப்படின்னு கேட்கும்போது வான் அப்படியே ரொம்ப ஆர்வமாக ஜிம்மில் பார்த்துட்டே இருக்கா. இவன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு. அவளுக்கே இந்த ஆர்வம் அவளுக்கே புரியல. ஒரு மாதிரி அவனையே பார்த்துட்டு இருக்கும்போது அவனும் என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வாயனை தான் பார்க்குறான். வாயன் தன்னை இப்படி பார்க்குறா அப்படின்னு தெரிஞ்சதும் அவனும் எதுவும் யோசிக்கல. பண்ணிக்கிறான் அப்படின்ட்டான். வானுக்கு இதை கேட்டதும் அப்படியே ஒரு மாதிரி மனசெல்லாம் வலிக்குது. ஏமாற்றமாக இருக்குது. ஏன்னு புரியல. ஏன் இப்படி சொன்னான் அப்படின்னே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் இப்போ எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே ஹாப்பியாக எல்லோரும் அங்கேருந்து எந்திச்சு போயிட்டாங்க. ஜிம்மன் அப்போ கிச்சனுக்குள்ளே போகிறான். வானும் பின்னாடியே போகிறா. ஜிம்மன், என்ன? நில்லு நில்லு. என்ன? நீ என் ஃபேஸை பார்க்க மாட்டியா? ஏன் கீழே பார்க்குற? உன் மூஞ்ச பார்க்க என்னடி இருக்குது? உன் புருஷன்ட்ட போய் கேளு, மூஞ்ச பாருன்னு. ஏன்டா வந்து கேட்டுட்ருக்க? நீ நல்ல ஜிம்மன். என்னடி? என்ன சொல்லி தொலை.
நீ சிசியாவ கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா. நீ இவன கல்யாணம் பண்ணிக்கிட்டீல? நான் ஏதாவது உன்ட்ட கேட்டேனா? ஏன்டி இவன பண்ணிக்கிட்டேன்னு கேட்டேனா? இல்லைல்ல. ஏன்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? ஏன் பண்ற? இது என்ன கேள்வி? இது என்ன கேள்வி நான் கேட்குறேன். எனக்கு அவள புடிச்சிருக்கு. நான் பண்ண போறேன். உனக்கு என்ன? ம்ஹ்ம். நீ அவள கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஏன்? எதுக்கு? உன் புருஷன டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? சொல்லு. பண்ணிக்க போறியா? இல்ல. அது இல்ல. அது நான் அப்படி சொல்லல. ம். அதானே. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. அப்படிதானே? இங்க பாரு. நான்லாம் இதுக்கடுத்து உன்னையே நினச்சிட்டு உருகிட்டு இருக்க முடியாது. புரியுதா? உன்னை நினச்சி கஷ்டப்பட்ட காலம்லாம் போதும். நான் சிசியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பிருத்வி கல்யாணம் முடியட்டும். எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ம். நிச்சயman அது என்ன? நீ நிஜமாவே பண்ணிக்க போறியா? அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே கேட்குறா. அவள் கண்ணெல்லாம் நிஜமாவே கலங்கிருச்சு. சிம்முனிக்கு என்ன சொல்லன்னு தெரில. அவனுக்கு ஜிஜியா மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு மாதிரி பார்க்குறான். வான் கண்ணு கலங்கியிருக்கிறத பார்த்ததும் இவன் ஏன் அழுகிறா அப்படின்னு அவன் புரியாமல் பார்த்துட்டு அவனுக்கும் அந்த இடத்துல என்ன சொல்லணும்னு தெரியாமல் அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டான். ஆனாலும் வாயின் வந்து அவன் பின்னாடியே போயிட்டுருக்கா. ஜிம்மன் நெல்லு ஜிம்மன் ஜிம்மன் நெல்லு ஜிம்மன் அப்படின்னு போயிட்டுருக்கும் போது தான் அவன் டப்புன்னு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டான். அப்போ தான் அந்த சத்தம் டோரோட சத்தம் டப்புன்னு போடும்போது கேட்கும்ல, அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவளுக்கே செருப்பால் அடித்த மாதிரி புரியுது. நம்ம ஏன் இவன் பின்னாடி போயிட்டுருக்கோம்? அப்படி என்ன? இல்லை, நான் ஏன் இப்படி போனேன்? உனக்கு என்ன பைத்தியமா? தப்பு பண்ணுற, பெரிய தப்பு பண்ணுற. நீயே புரிஞ்சுக்கோ. பண்ணுறது தப்புடி, பண்ணுறது தப்பு, பண்ணுறது தப்பு. ஆனால் ஏன் அப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ண அப்படின்ட்டு அவன் ரூம் வாசலே நின்று இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க. அவன் உள்ளே உட்காந்து செம்மையாக அழுகிறான். அவனாலே முடியலை. அவன் ஒரு டைரி எடுத்து பார்க்குறான். பார்த்தா அதில் ஃபுல்லாக ஓனோட மெமரிஸ், வான் சின்ன வயசில் சாப்பிட்டு போட்ட சாக்லேட் பேப்பர்லேருந்து அவளோட முடி அண்ட் அவளோட ஊசி போடும்போது, அதாவது தடுப்பூசி அவளுக்கு போடும்போது பஞ்சில் வந்து அவளுக்கு பிளட் வந்து வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து ஃப்ரேம்லாம் போட்டு வச்சுருக்கான். அவளோட ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருக்குது. ஏன்னா அவனோட பற்றின மெமரிஸ் இவன்ட்ட நிறையாவே இருக்குது. அதெல்லாம் சீக்கிரம் மறக்க முடியுமா என்ன? உட்காந்து ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்து அழுதுட்ருக்கான். இங்கே வாயனுக்கும் அப்படியே என்ன சொல்லலான்னு தெரில. அப்படியே வாயை கடிச்சிட்டு அப்படியே அவளோட ரூமுக்கு போய் அப்படியே படுத்துட்டா. அவளுக்கும் கண்ணா முன்னா ஜிம்முன்னு தான் ஞாபகம் வரான். இங்கே ஜிம்முன்னு அந்த டைரியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, இதுக்கடுத்து இந்த டைரி எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எடுத்து ஸ்டோர் ரூமுக்குள்ளே போட்டுட்டு போயிட்டான். என்னத்தடா இவன் ஸ்டோர் ரூமுக்குள்ளே போடுறான் அப்படின்ட்டு இவனும் உள்ளே போய் பார்க்குறான். பார்த்தா ஒரு டைரி தான் தூக்கி போட்டு போயிருக்கான். என்னடா டைரி அப்படின்ட்டு அவனும் எடுத்து பார்த்தா ஃபுல்லாக ஓனோட மெமரிஸ் அவனுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. சரி, இவன் ஜிம்மன் வந்து ஓனை மறக்கிற மாதிரி இல்லை. சின்ன வயசுலேருந்து உரி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு எப்படா மறக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் அவனும் நின்று பார்த்துட்ருக்கான். இருந்தாலும் இதுக்கடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவனும் நினச்சிட்டு ரூமுக்கு வந்து பார்த்தா வாயின் படுத்து கிடக்குறா. அதுவும் ஒரு மாதிரி சோகமாக அழுதுகிட்டே கிடக்கிறத பார்த்ததும் ஒருத்தன் என்னன்னா அங்கே சோகமாக இருக்கான். இவன் என்னன்னா இவ்வளோ ஒரு மாதிரி இருக்கா, என்ன நடக்குது அப்படின்ட்டு பாவம் இங்கே இவனு தான் ஒரு மாதிரி குழம்பி போய் வாயின் பக்கத்தில் மறுபடியும் படுத்துட்டான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜிம்முன்னு வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் போக போகிறான் போல். ஸோ அதனால் எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்ருக்கான். வாயின் வந்து அவன் ரூம் வாசல் அப்படியே நின்று பார்த்துட்ருக்கா என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. அவளை அப்படியே திரும்பி பார்க்குறான். இவன் நிற்கிறத பார்த்ததும் எதுவுமே சொல்லாமா பாட்டுக்கு பேக் எடுத்துகிட்டு அவங்க அம்மாட்ட போய், மா என்னடா என்ன? நான் ஆஃபீஸ் போகிறேன். ஆஃபீஸ் போறியா? கல்யாண வேலைலாம் நிறையா இருக்குடா. நீ என்ன இப்போ போயிட்டுருக்கேன்னா 2 நாள் பிருத்விக்கு மேரேஜ் இருக்குது. ஷாப்பிங்லாம் பண்ணணும், இன்விடேஷன்லாம் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஆஃபீஸ் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு பேக் எடுத்து போயிட்டுருக்க. ஐயோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு வேலை இருக்குது. இங்கே பாரு, இன்விடேஷன் கொடுக்க வேண்டிய வேலைலாம் நிறையா இருக்குது. நான் ஆளாளுக்கு பிரித்து வச்சுருக்கேன் வேலை. ஸோ உனக்கும் ஒர்க் இருக்குது. உன் கூட சிசியா வருவா. சிசியாவா? ஆமாண்டா, நீ கல்யாணம் படிக்க போகிற பொண்ணு சிசியா, அவளும் உன் கூட வரதா இருக்கா. ஸோ அதனால் நீ ஆஃபீஸ் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் ஜிம்மன் எதுவுமே சொல்ல. அப்படியாம்மா, சரிம்மா அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டான். வாயனுக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. இவன் என்ன யார் பேச்சும் கேட்க மாட்டான், சிசியா வரான்னு சொன்னதும் அவன் பாட்டுக்கு போகிறானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி தான் உட்காந்துட்ருக்கா. இதில் வேற
வாயனும் இவனுமே பத்திரிக்கை குடுக்குறதுக்கு வேற பிளேஸ் போணும் போல. ஸோ நீங்க 2 பேரும் இங்க போங்க, நீங்க அங்க போங்க அப்டின்ட்டு ஆளாளுக்கு பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுல ஜிம்முனுக்கும், சிசியாவுக்கும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இன்னைக்கு போனாங்கன்னா, நாளைக்கு காலையில தான் வருவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு பேர் சொல்லி, அங்க நம்மளுக்கு நெறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்க இன்விடேஷன்லாம் குடுத்துட்டு, நைட்டு ஸ்டே பண்றதுக்கு வேணா ஹோட்டல் ரூம் ஸ்டே பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்டின்ட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. எனக்கெல்லாம் ஏத்துக்கவே முடில. அத்த, நான் இன்விடேஷன் குடுக்க போல அத்த. ஏம்மா? ம்ஹ்ம். நான் போல. எனக்கு இப்ப தான் ஞாபகம் வந்தது. என்னோட மேனேஜர் எனக்கு கால் பண்ணாரு. ஏதோ எமர்ஜென்சி ஒர்க்குன்னு சொன்னாரு. நான் அங்க போணும். அங்க போறியா? ஆமா அத்த. நான் அங்க போணும். இவன்கிட்ட நீங்க வேணா இதெல்லாம் குடுங்க. அவரே எல்லாருக்கும் குடுத்துட்டு வந்துருவாரு. நீ இல்லாம எப்படிம்மா போய் தம்பி மட்டும் குடுத்துட்டு வருவாரு? இல்ல, அவன் போய் குடுத்துட்டு வந்துருவான். நான் ஒர்க்குக்கு போணும் அப்புடின்னு சொல்லிட்டு, வான் அப்படியே ஒரு கால் பண்ணி கார வர சொல்றான். காரும் வந்துருச்சு. ஸோ எல்லாரும் வெளில கார்ல தான் எல்லாரும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. இவனுமே வாயன பார்த்து, "சரிடி, நான் போய் எல்லாருக்கும் பத்திரிக்கை குடுத்துட்டு வரேன். நீ பத்திரமா சேஃபா போய் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிரு. ம்? புரியுதா?" "ஆ, சரி. நான் முடிச்சிடுறேன். நீயும் பார்த்து போயிட்டு வா" அப்படின்ட்டு 2 பேரும் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்களா. இதை பார்த்து ஜிம்மனுக்கு அப்படியே காண்டாகுது. அப்போ தான் சிசியாவும் ஓடி வந்து ஜிம்மன்னு ஹக் பண்ணிக்கிறா. இதை பார்த்தா எனக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு. இவங்களாவது கையை தான் பிடிச்சிட்டு இருக்காங்க, அங்கே ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. வானுக்கு ஒரு மாதிரி இருக்கா, அப்படியே பார்த்துட்ருக்கா. இதில் ஜிம்மன் வேற வானை அப்படியே பார்க்குறான். அவன் ஹக் பண்ணியிருக்கிறது என்னமோ சிசியாவை தான். பட் பார்வை என்னமோ வான் பக்கம் தான் இருக்குது. அப்படியே வானே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது வானுமே அப்படியே இவனை பார்த்து, "ம், நான் போகிறேன், போயிட்டு வரேன்." "என்னாச்சு வாயன், ஏன் ஒரு மாதிரி இருக்க?" "ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன். நான் போகிறது தான் சரியாக இருக்கும்." அப்படின்ட்டு அவள் காரில் ஏறி அப்படியே போகிறா. ஸோ அவள் போயிட்டுருக்கும்போதே அப்படியே இவனுக்கு தான் கால் பண்ணி, "நீ பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு காலே கட் பண்ணிட்டா. இவனுக்கு ஒன்றும் புரியல. இவ என்னத்த சொல்கிறா அப்படின்ட்டு ஒன்றும் புரியாமல் அவனும் சரி என்னமோ சொல்கிறாளே அப்படின்ட்டு அவனும் எதுவும் சொல்ல போயிட்டான். இங்கே வாயனா நேராக எங்கே போகிறான்னா ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறா. ஸோ அவள் ஏர்போர்ட் இங்கே எதுக்கு வந்திருக்கானா, அப்ராட் போக தான் பிளான் பண்ணியிருக்கா போல். ஸோ இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு தான் இவ்வளோ பிளானையும் போட்டு இங்கே வந்திருக்கா. மறுபடியும் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னு தெரில, போன வாட்டி ஃபேமிலியை விட்டு போக தோணுச்சு, போயிட்டா. ஒரு கோவம் இருந்தது, ஒரு வெறி இருந்தது. ஆனால் இந்த வாட்டி அது எதுவுமே இல்லை. மனசு ஃபுல்லாக வலியாக இருக்கே, எப்படி போகிறது அப்படின்னு தெரியாமல் அங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. அவளால் இப்போ அப்ராட் போக முடியாது அப்படிங்கிறது அவளுக்கே புரியுது. ஏன்னா போகிறதுக்கு சுத்தமாக மனசு இல்லை. ஸோ அப்படியே மொபைல் எடுத்து பார்க்குறா. சரி பண்ணலாம் அப்படின்னு ஜிம்முனுக்கு கால் பண்ணுறா. அவன் பார்க்குறான், நம்பர் புதுசாக இருக்கே, இதுக்கு முன்னாடி இந்த வாட்டி இந்த நம்பர்லேருந்து கால்லாம் வந்தது இல்லையே அப்படின்ட்டு கால் அட்டன் பண்ணி, "ஹலோ, யாருங்க?" "யாரா? வான், நீயா? எப்படி வாய்ஸை வச்சே கண்டுபிடிச்ச?" கெஸ் தான் பண்ணேன். சொல்லு என்ன?" "இல்லை, நீ எங்கே இருக்க?" "நானா? நான்" அப்படின்ட்டு ஒரு பிளேஸ் சொல்கிறான். உடனே அவளுமே, "சிமன், நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே?" "என்ன? என்ன சொல்ல போகிற?" "நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன்." "என்னது? பைத்தியமா நீ? இப்போ ஏன் பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஆ, நீ எதுக்கு என்ன மிஸ் பண்ண போகிற? ஓ, உன் புருஷன்கிட்ட நீ என்ன சொல்ல போறியா? அதை என்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கியா?" ம், உன்கிட்ட என்ன சொல்கிறனோ அதான். புரியல, புரிகிற மாதிரி பேசு. அது அது வந்து சிமன், சாரி அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டா. அவனுக்கு ஒன்றும் புரியல. இவ என்ன பைத்தியமா? கால் பண்ணுறா, மிஸ் யூன்றா, சாரின்றா, விளக்கணும் ஏதாவது ஒன்றாவது ஒழுங்காக பேசுகிறாளா? ஐயோ டென்ஷன் ஆகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சிசியா வந்து, "என்னாச்சு சிம்மன், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன ஃபோனில் யார்?" "ஒரு பைத்தியம்." "பைத்தியம்மா? பைத்தியம் உங்களுக்கு கால் பண்ணிச்சு?" "ஆமாம், பைத்தியம்தான் கால் பண்ணிச்சு." "என்ன சொன்னிச்சு?" "சாரின்னு சொன்னிச்சு." "ஓஹோ, யார்? உங்கள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா?" "எப்படி கரெக்டாக சொன்னேன்?" பைத்தியம் நீங்கள் சொல்லும் போதே புரிஞ்சுது. ஏன்னா நீங்கள் வயன் அப்படின்னு கரெக்டாக ஒரு நேம் சொன்னீங்க.
ஃபர்ஸ்ட்டு யாருன்னு கேட்டீங்க. அவங்க ஜஸ்ட் ஹலோன்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் நீங்க வாய்ஸ் வச்சு கரெக்ட்டா அவங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணீங்க. ஸோ, அப்பனா பழக்கப்பட்ட வாய்ஸா தான் இருக்கும்னு கண்டுபிடிச்சு சொன்னேன். ஓ! நல்ல அறிவாளியான பொண்ணா தான் இருக்க. வெரி குட். உன்ன மாரியே உன் அக்காளும் இருப்பாளா? ஏன்? இல்ல என் தம்பி கொஞ்சம் முட்டாளு. அதான் அப்டின்ட்டு 2 பேரும் ரொம்ப ஜாலியா பேசுறாங்க. ஸோ போற போக்க பார்த்தா இவங்க நல்லா பிக்கப் ஆயிருவாங்க போல. 2 பேரும் அப்டியே ஜாலியா பேசிட்டே அவங்க பாட்டுக்கு கார் டிரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. எங்க வயானா ஏர்போர்ட்லயே உட்காந்துருக்கா. அவளுக்கு போகவா? இல்ல வேண்டாமா? இல்ல திருப்பி வீட்டுக்கு போயிறவா? இல்ல என்ன பண்றது? இவ்ளோ தூரம் வந்துருச்சே அப்டின்ட்டு ஒரு மாதிரி புரியாம உட்காந்துருக்கா. இவன் கால் பண்றான் அட்டெண்ட் பண்ணல. வயனோட அம்மா கால் பண்றாங்க அட்டெண்ட் பண்ணல. ஜிம்னோட அம்மா கால் பண்றாங்க அட்டெண்ட் பண்ணல. யார் கால் பண்ணாலும் அட்டெண்ட் பண்ணாம, அவ பாட்டுக்கு பேய் எறிஞ்ச மாரி அங்கேயே உட்காந்துட்டுருக்க. இவனும் அப்படியே நேரா ஜிம்முன்னு கால் பண்ணி, "வான் உன் கூடயா இருக்கா?" அப்படின்னு கேட்குறான். ஜிம்முன்னு அப்படியே, "என்னது? என் கூட இருக்காளா? நான் இங்க சிசியா கூட இருக்கேன்." அப்படின்ட்டு அவன் ஒரு பதில் சொல்றான். ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.